நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய துனியா. ராசிவாசில் வந்து பேப்பர் 2ல் வந்து பாக் 7 அதில் வந்து கிராமர் பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 5th லெசன் பார்க்குறோம். வாட்சிய பத்திலேயே செய்வினை வந்து செய்யப்பாட்டு வினையாக மாற்றுக. கருத்து வாட்சிய அப்படின்னா வந்து ஆக்டிவ் வாய்ஸு, கர்ம வாட்சிய அப்படின்னா பேசிவ் வாய்ஸு. செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாற்றுக. ஃபஸ்ட்டு ஒன், ராம் பாட் படித்தாகை. ராம் பாடம் படிக்கிறான். ராம் சே பாட் படா ஜாத்தாகை. ராமனால். அப்போ செயற்பாட்டு வினைக்கு வந்து ஆள் சேர்த்துணும். அப்போ சேன்னா ஆள்னு அர்த்தம். ராமனால் பாடம் படிக்கப்பட்டது. இப்போ இங்கே பாட்டு அப்படிங்கும்போது வந்து இங்கே ஆண்பாலை குறிக்குது. அப்போ வந்து ஆண்பால்னால் வந்து இங்கே வந்து படா ஜா, அந்த படுக்கு பதிலாக என்ன பண்ண ஜா சேர்த்து அப்படியே எடுத்து எழுதணும். நம்ம வெறுப்பு மாற்றிக்கணும். அப்போ ராமனால் பாடம் படிக்கப்பட்டது. ராம் கஹானி படுத்தாகை. ராம் கதையை படித்தான். ராம் சே கஹானி படி ஜாத்திகை. ராமனால் கதை படிக்கப்பட்டது. அப்போ கஹானி அப்படிங்கிறது வந்து பெண்பால், அதனால தான் ஈசனில் ஒன்று படி படி ஜாத்திகை. அப்போ ஜாத்தி. அப்போ இங்கே வந்து பாட்டு வந்து மேல் வந்து ஆண் பாலாகிறதுனால இங்கே வந்து ஜாத்தான்னு பார்த்தா, இங்கே கஹானி வந்து பெண்பால் ஆகிறதுனால ஜாத்தி. அப்போ ஈ சவுண்டில் வரணும். ஹம் ஹிந்தி சீக்தே ஹைன். நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். அப்போ ஹிந்தி அப்படிங்கிறது பெண்பால். இசிசே ஹிந்தி சீக்கி ஜாத்திகை. எங்களால் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. ஜாத்தி. அப்போ ஈ சவுண்டில் வரணும். பிதாஜி கவிதா லிக்தே ஹைன். அப்பா கவிதா அப்படிங்கும்போது பெண்பாலை குறிக்குது. அப்பா கவிதையை எழுதுகிறார். பிதாஜிசே அப்பாவால் கவிதா லிக்கி ஜாத்திகை. அப்பாவால் கவிதை எழுதப்பட்டது. மாதாஜி கானா பனாத்திகை. அம்மா உணவு சமைக்கிறார். கானா அப்படின்னா வந்து சாப்பிட்றது, அது வந்து ஆண்பாலை குறிக்கிறது. மாதாஜி இசே கானா பனாயா ஜாத்தாகை. இப்போ இங்கே மாதாஜி அப்படிங்கிறது பெண்ணு, அது சப்ஜெக்டை குறிக்கும். இங்கே சப்ஜெக்ட் நம்ம பார்க்கக்கூடாது, வெறுப்பு தான் பார்க்கணும். இப்போ கானா அப்படிங்கும்போது ஆண்பால் வருதுனால இந்த இடத்துல அதனால் ஜாத்தாகை. அப்போ வந்து ஜாத்தா. அப்போ வந்து ஆ சவுண்டில் வரணும். கானா ஜாத்தாகை. அம்மா உணவு சமைக்கிறார். அம்மாவால் உணவு சமைக்கப்பட்டது. ஹம் கேஹூ ஜைதா காத்தேஹைன். நாங்கள் கோதுமை அதிகமாக சாப்பிடுகிறோம். ஹம்சே கேஹூ ஜைதா காயா ஜாத்தாகை. எங்களால் கோதுமை அதிகமாக சாப்பிடப்படுகிறது. அப்போ இந்த கேஹூ அப்படிங்கும்போது கோதுமை வந்து ஆண்பாலை குறிக்கிறது, அதனால தான் ஜாத்தாகை. பிதாஜி களம் லாயே. இது வரைக்கும் பார்த்து வந்து ப்ரெசன்ஸில் பார்த்தோன்னா, இப்போ பார்க்குறதெல்லாம் பாஸ்டென்ஸில் பார்க்குறோம். இறந்த காலத்தில் பிதாஜி களம் லாயே. அப்பா பேனா கொண்டு வந்தார். களம் அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்குது. பிதாஜிசே அப்பாவால் பேனா கொண்டு வரப்பட்டது. களம் லாயி கயி. அப்போ இந்த பாஸ்டென்ஸ் வரதுனால வந்து இந்த லாயே அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கையா மாறி, இந்த இடத்துல கயி பட்டது. அத்தியாபக் ஹிந்தி போலே. ஆசிரியர். ஹிந்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல பெண்பாலை குறிக்குது. ஆசிரியர் ஹிந்தியில் பேசினார். அத்தியாபக் சே ஹிந்தி போலி கயி. ஆசிரியரால். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம வந்து சே போட்டுகிட்டே வரணும். ஆசிரியரால் ஹிந்தி பேசப்பட்டது. அப்போ வந்து இந்த ஹிந்தி அப்படிங்கிறது பெண்பால்னால அந்த இடத்துல கயி. துளசிதாஸ்னி ராமாயண் லிக்கி. துளசிதாசர் ராமாயணத்தை எழுதினார். அப்போ ராமாயண் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஃபீமேல் வந்து பெண்பாலை குறிக்குது. துளசிதாசரால். துளசிதாசர் சே ராமாயண் லிக்கி கயி. துளசிதாசரால் ராமாயண் எழுதப்பட்டது. காந்திஜி நே தேஷ் கி சேவா கி. காந்திஜி நாட்டிற்கு சேவை செய்தார். அப்போ சேவா அப்படிங்கும்போது பெண்பாலை குறிக்குது. காந்திஜி சே காந்திஜியால். தேஷ் கி சேவா கி கயி. அப்போ இந்த சேவானது பெண்பால்னால வந்து கயி. காந்திஜியால் நாட்டிற்கு சேவை செய்யப்பட்டது. ராம் நே ராவன் கோ மாரா. ராம் ராவணனை கொன்றார். ராம் சே ராவன் மாரா கயா. ராமனால் ராவணன்
கொல்லப்பட்டார். சரளானி தோ ஃபல் காயே. சரளா 2 ஃபல்னா பழங்கள்னு அர்த்தம், சாப்பிட்டாள். சரளா 2 பழங்களை சாப்பிட்டாள். சரளா சே தோ ஃபல் காயே கயே. சரளாவால் அப்போ சேஸ் போட்டுக்கணும் சப்ஜெக்ட் பக்கத்தில். சரளாவால் 2 பழங்களை சாப்பிடப்பட்டது. அப்போ இது ஃபுல்லாக பாஸ்ட் டென்ஸில் ஒரு 2 பழம் சாப்பிட்டாள். அப்போ கயே. இப்போ காயேன்றிருக்கு, இங்கே கயே. ரமேஷ் ஆஜி ரோட்டி நகி காயேகா. ரமேஷ் இன்று ரொட்டி சாப்பிடவில்லை. ரமேஷே ஆஜி ரோட்டி காயி நகி ஜாயேகி. ரமேஷால் இன்று ரொட்டி சாப்பிட மாட்டார். இப்போ நகி நகி ஜாயேகி. புலிஸ் चोर को ஜரூர் பக்கடேகி. போலீஸ் திருடனை கட்டாயம் பிடிக்கப்படுவார். புலிஸே சோர் ஜரூர் பக்கடா ஜாயேகா. அப்போ புலிஸ் அப்படின்னா போலீஸ் போலீஸாரால் திருடனை கட்டாயமாக பிடிக்கப்படுவார். அப்போ ஜாயேகா அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் இனிமேல் தான் போலீஸ் திருடனை கட்டாயமாக பிடிக்கப்படுவார். ஹம் கணதந்திர திவஸ் மனாயேங்கே. நாம் கணதந்திர திவஸ் அப்படின்னா குடியரசு தினம்னு அர்த்தம். திவஸ் அப்படின்னா ஆண்பாலை குறிக்குது. நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். ஹம்சே கணதந்திர திவஸ் மனாயா ஜாயேகா. எங்களால் குடியரசு தின விழாவை கொண்டாடுவோம். பித்தாஜி கப்பு ருபியே பேஜேங்கே. அப்பா கப்புனா எப்பொழுதுன்னு அர்த்தம். அப்பா எப்பொழுது பணம் தருவார். பித்தாஜி சே கப்பு ரூபியே பேஜே ஜாயேகே. அப்பாவால் எப்பொழுது பணம் தரப்படுகிறது. மை பத்திர லிக்குங்கா. மை நான். பத்திர அப்படின்னா கடிதம் ஆண்பாலை குறிக்குது. நான் இன்று கடிதம் எழுதுவேன். முஜிசே பத்திர லிக்கா ஜாயேகா. என்னால் கடிதம் எழுதப்படுகின்றன. நௌகர் காம்கர் ரகாஹை. இப்போ அப்போ இங்கே ரகான் இருக்கு. ரகான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸு. இப்போ நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சென்ஸ். நௌகர் காம்கர் ரகாஹை. வேலைக்காரர் பணி செய்து கொண்டு இருக்கிறார். நௌகர் சே காம் கியா ஜா ரகாஹை. நௌகர் சே அப்படின்னா வேலைக்காரரால் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. வேலைக்காரரால் என்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார். மா கானா பனா ரஹி தி. அம்மா உணவு சமைத்து கொண்டிருக்கிறார். அப்போ ரஹி அப்படிங்கும்போது அம்மா குறிக்கிறதுனால அம்மா இன்று உணவு சமைத்து கொண்டிருக்கிறார். மாம் சே கானா பனாயா ஜா ரஹாத்தா. அம்மாவால். இப்போ மா சே வந்திருக்கு. அம்மாவால் உணவு சமைக்கப்படுகிறது. இப்போ ஆக்டிவ் வாய்ஸு இம்ப்ரெஷனல் வாய்ஸு. அப்போ இம்ப்ரெஷன் அப்படின்னா சுட்டாவனேன்னு அர்த்தம். மை ஷபேரே உட்நகி சக்தா. நான் காலையில் எழுந்திருக்க முடியாது. சபேரேனா காலையில், உட்டுனா எழுந்திருக்கிறது. நான் காலையில் எழுந்திருக்க முடியாது. முஜிசே சபேரே உடானகி ஜாத்தா. அப்போ இந்த மை என்ன வரும் இந்த இடத்துல பிரிச்சாக்கா முஜிசேவாக மாறும். என்னால் காலையில் கட்டாயமாக எழுந்திருக்க முடியாது. வகு தூப் மே சல் நகி சக்தா. வகு அவர் தூப் அப்படின்னு வெயில் அர்த்தம். வெயிலில் அவரால் நடக்க முடியாது. உசுசே தூப் மே சலா நகி ஜாத்தா. அப்போ சக்குக்கு பதிலாக நம்ம ஜா போட்டுக்கணும் இந்த இடத்துல. அவரால் வெயிலில் நடக்க முடியாது. ஹம் தேஜ் தௌடி நகி சக்தே. நாங்கள் இன்று வேகமாக ஓட முடியாது. ஹம்சே தேஜ் தௌடா நகி ஜாத்தா. எங்களால் வேகமாக ஓட முடியாது. இப்போ சக்திக்கு பதிலாக இங்கே ஜா போட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கிறான். சக்திக்கு ஜாத்தா. பூடா தேர் தக்கு பைட்டு நகி ஷகா.
பூடா அப்படின்னா வயதானவரால், தேர்னா வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் உட்கார முடியவில்லை. அவருக்கு வயதானால் ரொம்ப நேரம் உட்கார முடியவில்லை. பூடேசே வயதானவரால், தேர் தக்கு பைட்டானகி கயா. இங்கே சக்கா பதிலாக நம்ம கயா மாத்திரம். அவர் வயதானவரால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஹம் பந்த் கம்ரே மே சோ நகி சகேங்கே. ஹம் பந்த் கம்ரே அப்படின்னா நாம் மூடிய அறையில் தூங்க முடியாது. ஜன்னல் கதவுல மூடிய அறையில் நம்மளால் வந்து தூங்க முடியாது. அப்போ ஹம்முக்கு பதிலாக வந்து ஹம்சே எங்களால், ஹம்சே பந்த் கம்ரே மே சோயா நகி ஜாயேகா எங்களால் மூடிய அறையில் தூங்க முடியப்படாது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப். நன்றி, தன்யவாத்.